ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடியோ வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஜென் ரிவ்யூ ஆன்லைன் போர்ட்டல். இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஆன்லைன் ரிவ்யூ போர்ட்டல். இந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேஜெட்ஸ்க்கான ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் லேப்டாப், ட்ரோன்ஸ் இதுக்கான ரிவ்யூவில் இதில் பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கால் பண்ணலாம். இங்கே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டெக் ஃப்ரீடம். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக டெக் ஃப்ரீடம் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீட் ரேட் நான் குறைச்சிக்கிறேன். Music volume 86. 55, 60, 55, 50, 45, 55. ஓகே, இது போதும் நினைக்கிறேன். Actions at default. வாங்க ஆப் ஓப்பன் பண்ணுவோம். Page app screen, page 1 of 4. Amazon. Select page 4 of 4. Page 4 of Telegram. Tech Freedom. Tech Freedom. Tech Freedom. ஆப்போட லோகோ Home. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இந்த மற்ற ஆப்ஷன்லாம் காமிக்குது. More option. Home. More option. Pop-up window. இதை நான் லாக் அவுட் பண்ணுறேன். 1 support to my profile. 1 support to my profile. Micro loading. More options. The profile is loaded. 4 settings tab. 3. 4 Micro. More up. Username. Email. Phone. Log. Select 2 part. Selected 1. Log out button. Log out. Log out. Are you sure? Cancel button. Log out button. Log out. Log out. Tech Freedom. லாக் அவுட் பண்ணிட்டேன். இதோட ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். Tech Freedom. Welcome. இவங்க இப்படி தான் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப. Welcome. Logo for Tech Freedom. The letters. Welcome to Tech Freedom for visually impaired. Tech Freedom for visually impaired is an Android app that is free to use and has no ads to ensure. It is a multi-feature Android app. Our app includes features like cache, document and image reader, TTS engine and much more. இதில் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பில் என்னென்ன நாங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால லாகின் கேட்குது. இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பட்டன் கேட்கும். ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஜென்டர் இதெல்லாம் கேட்கும். அப்புறம் உங்களோட யூனிக் டிசபிலிட்டி ஐடி அதை அப்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் அப்லோட் பண்ணி அதை வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை லாகின் ஆயிரும். நான் லாகின் காமிக்கிறேன். நான் லாகின் கொடுத்த உடனே லாகின் வித் கூகுள் உங்கள் லாகின் வித் கூகுள், லாகின் வித் இமெயில் காமிக்கும். லாகின் வித் கூகுள் கொடுக்குறேன். வெல்கம் லாகின் 0% progress bar. ஆல்ரெடி லாகின் பண்ணியதுனால என்னோட ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணிக்கிச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லாகின் ஆயிரும். இப்போ பாருங்கள் லாகின் ஆச்சு. இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தலாம். ஹோம் என்னென்ன டேப் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஹோம் டேப் இருக்குது. செட்டிங்ஸ் டேப் இருக்குது. பிளாக்ஸ் டேப் இருக்குது. பாட்காஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோம் டேப் பாட்காஸ்ட்டு, பிளாக்ஸு, செட்டிங்ஸ். Free blog 2 select link check instant reader button selected 2 3 4 set home more option text translator button. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக் வைஸாக தான் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எது எனக்கு ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குதோ தேவைப்படுதோ அதை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதனால் எனக்கு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப் பேக்கப் காமிக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் இருக்குது. அசிஸ்டண்ட்னால் நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும். நீங்கள் கொஸ்டின் போஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டர் பார்த்துலாம். என்ன லாங்குவேஜ் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போ மேலே ட்ரான்ஸ்லேட் கொடுத்தோம் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வேர்டு நான் போடுறேன். Capital M Capital U mug இப்போ நான் மக்னு ஒரு வேர்டு போட்டுருக்கேன். நான் translate button
Translate. Translation info. Impact bar. Translate. More up. Original text. Mug. Translate. Kuvanai. அப்புறம் மகன கோயிலன்னு வந்துருச்சு. இதே நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்னா ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்கும். இத்தனை கேரக்டர்ஸ் இத்தனை வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டேஷன் இருக்கும். இதில் வந்து அப்படி எதுவும் லிமிட் எதுவும் காமிக்கல. ஒரு மேக்ஸிமம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறத விட அதிகமான கேரக்டர்ஸ் வந்து இதில் இன்புட்டாக எடுத்துக்குது. இது வந்து நம்ம ஒரு பேஜ் கொடுத்தோமோ அதை வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்குது. Back bar. Text translator. Target length. Back bar. Tech freedom. Assistant bar. அசிஸ்டண்ட் நீங்கள் சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. Cash reader bar. கேஷ் ரீடர் நீங்கள் இதில் இந்தியன் கரன்சியை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து Document converter bar. அடுத்து டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். Document converter. Back bar. Document converter. டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர் From. ஃப்ரம் ஃபைல். ஃபஸ்ட் நம்ம ஃபைல் அப்லோட் Choose பண்ணணும். file bar. பிடிஎஃப்ல இருக்கிறத பிடிஎஃப்ல இபப்ல இருக்கிறத அப்லோட் பண்ணிவிட்டு 2. எந்த ஃபார்மேட் நமக்கு வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். Item 1 of 3 select file type. Pop-up window. என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்துடலாம். 1 select file type. Unavailable. 2 PDF. பிடிஎஃப் இருக்குது, 3 TXT. டிஎக்ஸ்டி இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல் வந்து டிஎக்ஸ்டே வேணும்னா இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் டிஎக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Back bar. இல்லை Document converter. Item 1 of 3 select file type. Combo box. டிஎக்ஸ்டே இருக்கிறத நீங்கள் பிடிஎஃபாக வேணும்னாலும் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் டிஎக்ஸ்ட்டை பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். இதான் இது. இந்த Convert bar. Back bar. Tech freedom. Document creator bar. அடுத்து டாக்குமெண்ட் கிரியேட்டர். இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் நார்மலாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் டைட்டிலு பாடி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். இதான் டாக்குமெண்ட் கிரியேட்டர். Document reader bar. டாக்குமெண்ட் ரீடர்னால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிடிஎஃபோ இல்லை இபப்போ இல்லை டிஎக்ஸ்டியோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி படிக்கிறது தான். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்னா இதில் நீங்கள் ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ளே கொடுங்க உங்களுக்கு ஹியூமன் வாய்ஸில் வந்து ரீட் பண்ணி காமிக்கும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து. அதாவது இதோட மெயின் ஃபீச்சர் இதில் இந்த டாக்குமெண்ட் ரீடரில். Image generator bar. அடுத்து இமேஜ் ஜெனரேட்டர். இமேஜ் இது என்னென்னா உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வேணும்னு, அதாவது பியூட்டிஃபுல் ஹவுஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹவுஸ் வந்து க்ரியேட் பண்ணி தரும் இமேஜ். அதான் இது. Image reader bar. அடுத்து இமேஜ் ரீடர். எல்லா ஆப்லையுமே இருக்கிறதா வந்து என்விஷன் அந்த மாதிரி ஆப்பில் இருக்கிறதா வந்து நீங்கள் உங்களோட இமேஜை வந்து இதில் ஷேர் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். Instant reader bar. இன்ஸ்டன்ட் ரீடரும் அப்படி தான். இன்விஷனில் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த டெக்ஸ்ட்டை அந்த கேமராக்கு முன்னாடி என்ன டெக்ஸ்ட்டுக்கு அதை வந்து ரீட் பண்ணி காமிக்கும். Link saver bar. லிங்க் சேவர்னால் வந்து வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிற லிங்க்ஸை வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, இந்த லிங்க் எனக்கு தேவை அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைன்னா நம்ம எடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு ப்ரைவேட்டான சேட்டில் போட்டு வச்சுக்குவோம். அப்படி போடாமல் நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டைட்டில் கொடுத்து அந்த லிங்கோட யூஆர்எல் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதான் அந்த லிங்க் சேவர். மை பிளேயர். இதில் வந்து இவங்கள ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மை பிளேயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீடியோ ஆடியோ எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நோட்பேடு. நம்ம நிறைய பேர் நோட்பேட் யூஸ் பண்ணுவோம். தனியாக அதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து இதே ஆப்பில் தான் வந்து தனியாக ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. நோட்பேட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பாஸ்வேர்ட் சேவர். நம்ம நிறைய இதுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வச்சுருப்போம். நம்ம அதை வந்து நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது யூஸ் ஐடி அது எது சார்ந்த அந்த வெப்சைட்டை இல்லை என்ன அந்த டைட்டில் கொடுத்துட்டு அந்த யூஸ் ஐடி அதோட பாஸ்வேர்டு டைப் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சீன் டிஸ்கிரிப்ஷன். சீன் டிஸ்கிரிப்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அது என்னென்னா ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜில் என்னென்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து சீன் டிஸ்கிரிப்ஷன். அந்த இமேஜ் வந்து இதில் ஷேர் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்குதுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். பீமை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆப் பேக்கப். இப்போ நீங்கள் நிறைய ஆப் வச்சுருக்கீங்க. அந்த ஆப் ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து உங்களுக்கு வேணும், இல்லை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணுன்னா இல்லை பேக்கப் எடுத்து அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாய்ஸ் ரெக்கார்டர். நம்ம எல்லோரும் ஹைக்யூ MP3 ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இது ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்லேயே தனியாக. இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடாக. இவங்களே வந்து வாய்ஸ்ஃபை TTSன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோ TTS மாதிரி தான் வந்து. இதில் வந்து நம்ம ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸை வந்து. அவ்வளோதான். அடுத்து பாட்காஸ்ட். இவங்களே டெக் ஃப்ரீடமோட பாட்காஸ்ட் இது. இல்லைன்னா இருக்குன்னு பார்த்துடலாம்.
Getting episode selected to podcast tab. பாருங்க இதில் அவங்களே Three, பாட்காஸ்ட் four, கொடுத்துருவாங்க. Pod. More options. DFcast episode 9. 10 year olds are on computer literacy for the visually impaired. DFcast episode 8. DFcast episode 9. 10 year olds are more options button. உங்கள் பாட்காஸ்ட் இது வரைக்கும் 9 எபிசோட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் பற்றி பேசியிருக்காங்க. Podcasts. 4 settings tab. 3 blogs tab. அடுத்த Loading. பிளாக்ஸ் 10 பார்த்தலாம். freedom. பிளாக்ஸில் என்ன இருக்குதுன்னா 4 set. Blogs. More options. Tech freedom for visually impaired. டெக் ஃப்ரீடம் ஃபார் விஷுவல் இம்பேர்ட் ஒரு பிளாக் இருக்குது. Accessible Android. அக்சசபிள் ஆண்ட்ராய்ட். Tech assistant for blind. டெக் அசிஸ்டன்ட் ஃபார் பிளைண்ட் அது இருக்குது. One home tab. இது இந்த 3 பிளாக்ஸ் தான் மேஜராக இருக்குது. இதில் நிறைய பிளாக்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாக்ஸ்லாம் வந்து இதில் நீங்கள் படிக்க முடியும் ஈஸியாக. வெப்சைட்டில் போய் படிக்க முடியாதவங்க இதில் படிச்சுக்கலாம். இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 podcast selected. 4 settings tab. Selected free blog. 4 settings tab. Settings. செட்டிங்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Setting. More up. General. ஜென்ரல்ஸ், Document reader. ஜென்ரல் செட்டிங்ஸு, Image reader. டாக்குமெண்ட் ரீடர், இமேஜ் ரீடர், My player. மை பிளேயர் இதுக்கான Scene செட்டிங்ஸ் description. இருக்கும். One home tab. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.